கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு ஆசை வந்து நம்முடைய பிக் பாஸ் டிபேட் பண்ணுங்க. ஆல்ரெடி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் காமன் மேனோட டே 5 நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து மொத்தமாக 10 பேர் வந்தாங்கங்க. நிறைய வாட்டி வந்து ரெண்டு பேராக உள்ள விட்டாங்க. ஸோ முதல்ல வந்து மாயா வந்து ஆங்கர் வேலையை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அதாவது ஹோஸ்ட் வேலையை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ராஜு நேத்து அவரோட இடத்த தந்தாரு. இன்னைக்கு யாராவது தர விரும்புனா தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஆரி வந்து நான் வேணா அந்த இடத்துக்கு வரேன், நீங்க வந்து இங்க ஜட்ஜா உட்காந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எதுக்காக இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதாவது மாயாக்கு ஹோஸ்டா இருக்கிறது மட்டும் பிடிக்கலங்க. மாயா வந்து உள்ள டீமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சும்மா இப்படி ஷஃபிள் பண்ற மாதிரி பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ராஜு வந்து ஆங்கர் ஒர்க் பண்ணார்ல, நேத்து ஹோஸ்ட் ஒர்க் பண்ணார்ல, இன்னைக்கு ஆரி அந்த ஹோஸ்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு முதல்ல ஒரு 2 பேர் வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து சுந்தரபாண்டி அப்படின்ற ஒருத்தர் மட்டும் தான் வராரு. அவர்கிட்ட வந்து உள்ள வரதுக்கு முன்னாடியே பைட் எடுப்பாங்க பாத்தீங்களா, அதுல கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா தான் பேசுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகம்லாம் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு போல. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் நல்லபடியா பண்ணுவேன்னு நினைக்கிறேன், உள்ள போகும்போது கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவரை உள்ள கூப்பிடுறாங்க. இவரை பத்தி முதல்ல சொல்லி கேட்கறாங்க. இவருமே வந்து நான் வந்து ஆஸ்ட்ராலஜிஸ்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அதுக்கு வந்து பேசும்போது கொஞ்சம் ஜிப்பா மாதிரிலாம் போட்டு வருவாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போடுவாங்கல்ல, அதுக்காக தான் இந்த காஸ்டியூம்ல வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஓஹோ, அப்ப ஃபியூச்சரை உங்களால ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது முடியும் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இந்த சுந்தர பாண்டின்றவர் சொல்றாரு. இப்போ ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல, இப்போ நாங்கள் உங்களை மட்டும் கேள்வி கேட்க உங்ககிட்ட மட்டும் இதை நடத்த போகிறோமா இல்லை 2 பேர்கிட்ட நடத்த போகிறோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னை மட்டும் தான் தனியாக வச்சு செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன், இருந்தாலும் நான் சமாளிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஸோ ஜட்ஜஸ்மே சரி, நீங்கள் இதில் செலக்ட் ஆவீங்களா ஆக மாட்டீங்களா, ஏன்னா உங்களுக்கு ஃபியூச்சரை ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண தெரியும்ல, நீங்கள் செலக்ட் ஆவீங்களா மாட்டீங்களான்னு கேட்கும்போது கண்டிப்பாக நான் செலக்ட் ஆவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண விஷயத்தை நாங்கள் ஃபேக் ஆக்குறோம், அதாவது உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணாம விட்றோம்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இதை தாண்டி இப்பயே ஒரு விஷயத்தை நீங்க ப்ரெடிக்ட் பண்ணதை தப்புன்றதை நாங்க ப்ரூவ் பண்றோம், ஏன்னா இந்த இடத்துக்கு நீங்க மட்டும் வரப்போறது இல்ல, வேற ஒருத்தவங்களையும் கூப்பிட போறோம்ன்ற மாதிரி அடுத்து இருக்கவங்களும் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அப்ப ராஜலட்சுமி அப்படின்ற ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் ஆஸ்ட்ராலஜிஸ்ட்லாம் சுந்தரபாண்டி சொன்னார் பாத்தீங்களா, அவர்கிட்ட பேசி முடிச்சிட்டவங்க உங்களை பத்தி சொல்லுங்கன்னு ராஜலட்சுமி கிட்ட கேக்குறாங்க. ராஜலட்சுமியை பொறுத்த வரைக்கும் குங்ஃபு கிளாஸ் எடுப்பாங்கல்ல, அந்த ஒரு வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க போல, அதை பத்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு ஒரு ஃபேமிலிலாம் இருக்கு, இப்ப குங்ஃபு கிளாஸ் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் போது எங்க கொஞ்சம் பண்ணி காட்டுங்கன்னு கேட்கும் போது சாரி தான் கட்டியிருக்காங்க, அதுலயே சூப்பராலாம் பண்ணி காமிச்சிடுறாங்க. சரி ஓகே, குங்ஃபு கிளாஸ் நல்லா தானே போயிட்டு இருக்கு, எதுக்காக இங்கே வரணும்னு நினைச்சீங்கன்னும் போது இல்ல இல்ல இங்க வந்து ஒரு ஃபேம் எனக்கு கிடைக்கும்ல, அந்த ஃபேம் எனக்கு இப்ப தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது என்ன ஃபேம் தேவை உங்களுக்கு, அதான் குங்ஃபு கிளாஸ் ஏற்கனவே நிறைய பேர் வராங்க, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எடுக்கிறீங்கல்ல, அப்புறம் என்னன்னும் போது இல்ல இல்ல அந்த அளவுக்கு கிளாஸஸ்லாம் கிடைக்காது, ஏன்னா காம்படிஷன் அதிகமாயிருச்சுல, இப்ப என்ன மாதிரி சொல்லி தரவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லும் போது அப்ப மடக்கி ஜட்ஜஸும் சில கேள்வி கேட்கறாங்க. எங்க எல்லா இடத்துலயும் தான் காம்படிஷன் இருக்கு, இப்ப வந்து காம்படிஷன் இருக்குன்றதுக்காக நீங்க இங்க வந்து என்னத்தை பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஜட்ஜஸ்க்கு என்ன கேள்வி கேட்கறதே தெரியல, ஏன்னா அந்த லேடி வெளிப்படையா சொல்லிட்டாங்க, குங்ஃபு கிளாஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன், இங்க வந்தா ஒரு ஃபேம் கிடைக்கும், அது மூலியமா குங்ஃபு கிளாஸ்ல எல்லாருமே இவங்களை பத்தி பேசுவாங்கல்ல, அதுவே ஒரு பெரிய ஒரு விளம்பரமா தானே இருக்கும். அந்த லேடி வெளிப்படையாவே காரணத்தை சொல்லிட்டாங்க. ஜட்ஜஸ் வந்து அதுக்கே நீங்க இங்க வரணும், வெளியே கிளாஸ் எடுக்கலாமே, அப்படி எடுக்கலாமே, இப்படி எடுக்கலாமேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஏதாவது டாஸ்காவது கொடுத்துருக்கலாம், டாஸ்க்கும் ஜட்ஜஸ்க்கு கொடுக்க தெரியல. என்ன என்ன நினைப்புல தான் இவங்கெல்லாம் ஜட்ஜிங் பண்றதுக்கு வந்திருக்காங்கன்னே தெரியல. ஒண்ணுமே, அதாவது ஒருத்தர்கிட்ட, அதாவது எல்லார்கிட்டயும் ஒரே ஃபார்மேட்டை கையாண்டா கூட பரவாயில்ல, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி. இப்ப 2 பேர் வந்துட்டா இவங்களுக்கு கொஞ்சம் வசதியா போயிருது, நீங்க 2 பேரே பேசிக்கோங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் இவங்க 2 பேரையும் பேசிக்க சொன்னாங்க. அதாவது நான் தான் உள்ள போறதுக்கு தகுதியானவன், நான் தான் உள்ள போறதுக்கு தகுதியானவன் அப்படின்னு பேசிக்க சொன்னோன்னே இவங்க 2 பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த ராஜலட்சுமி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வெளியே வெயிட்லாம் பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நான் எல்லார்கிட்டையும் கலகலப்பா பேசினேன், சாங்கு பாடினேன், ஆனால் நீங்களை பொறுத்த வரைக்கும் வந்து தனியாக தான் உட்காந்துட்டு இருந்தீங்க, உங்ககிட்ட யாராவது கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சொன்னீங்க, ஏன்னா இவர் வந்து ஜோசியம் பார்க்குறவர்ன்றதுனால சிலர் ஜோசியெல்லாம் கேட்டிருப்பாங்க போல, அதுக்கு மட்டும்தான் இவர் பதில் சொல்லியிருக்காரு போல. அதை பற்றிலாம் இவங்க சொல்கிறாங்க, நான் வந்து எவ்வளோ ஆக்டிவிட்டியோட இருந்தேன், அதனால என்ன தான் செலக்ட் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும், நான் உள்ளே போய் எல்லாரையும் ஆக்டிவிட்டியோட வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது இவருமே மறுக்கிறாரு. எங்க நீங்கள் வந்து அடுத்தவங்க கிட்ட பேசி சொல்ல போனா அவங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒருத்தர் வந்தாதான் நான் ஃபேஸ் பண்ணுவேன், அதாவது ஒருத்தர் என்கிட்ட வரும்போது தான் நான் இது பண்ணுவேன், உங்களை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ், அதாவது இன்னொருத்தங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா தான் போறீங்க, ஆனா நான் எல்லா விதத்திலையும் பாசிட்டிவா இருப்பேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதாவது தேவையில்லாம நான் டிஸ்டர்ப் பண்ணல, நீங்க வெளியே வந்து எல்லாரையும் தேவையில்லாம டிஸ்டர்ப் தான் பண்ணிட்டு இருந்தீங்க, என்டர்டெயின் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
ரெண்டு பேருமே என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போரிங்கா தான் தெரிஞ்சாங்க. பெருசா ரெண்டு பேருமே எதுவுமே பண்ணலங்க. சாதாரணமா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஜட்ஜஸ் பார்த்தாங்க, இது வேலைக்கு ஆகாது, நாங்க ரிசல்ட்டை சொல்றோம், நீங்க ரெண்டு பேருமே செலக்டட் கிடையாது, ரிஜெக்டட் அப்படின்ற மாதிரி எண்ட் ஆஃப் ஜர்னி கார்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த கார்டை காமிச்சு இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சிடுறாங்க. என்ன கேட்டா இவங்க ரெண்டு பேருமே பெருசா எதுவுமே பண்ணலங்க. மத்தவங்களாவது வந்து கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணி ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் இவங்க ரெண்டு பேருமே வந்து பெருசா எதுவுமே பண்ணல. அதாவது வந்தாங்க, அவங்கள பத்தி சொன்னாங்க. அதுலயும் வந்து இவர் ரொம்ப பேசவே தயங்குறாரு. இந்த சுந்தரபாண்டின்றவர் பேசுறதுக்கே தயங்கிட்டு இருக்காரு. ஸோ ப்ராப்பரா இவங்க ரெண்டு பேருமே எதுவுமே பண்ணல. ஜட்ஜஸ் இவங்க ரெண்டு பேருமே எவிக்ட் பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் சரின்னு தான் பாக்குறேன்.